அறிவே மனம். உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. இப்போ எல்லாருமே நிறைய படிச்சிருக்காங்க, எல்லா தகவலும் தெரிஞ்சிருக்காங்க. ஏன் அவர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியல, தொடர்ந்து அவங்க ஒரு பொசிஷனுக்கு வர முடியல, எல்லாம் தெரிஞ்சு செயலற்று ஏன் இருக்கிறாங்க அப்படின்னா, எங்கள் உளவியல் நிறைய ஆய்வுகள் செய்தப்போ தான் நாங்கள் இதை கண்டறிந்தோம். பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தை பருவத்திலிருந்தே அவர்களை வளர்த்தும் பொழுது பாசிட்டிவாக மட்டுமே சொல்லி வளர்த்திடுறாங்க. அந்த குழந்தைக்கு நெகட்டிவாக ஏதாவது சொன்னால் பிடிக்காது, பெற்றோர்களுக்கும் அது பிடிக்காது. அப்போது உறவினர்கள் மத்தியிலையோ, நண்பர்கள் மத்தியிலையோ, பொது இடங்களிலேயோ பார்க்கக்கூடிய தகவல் மற்றும் பேசக்கூடிய தகவல், செய்யக்கூடிய தகவல் அனைத்தையுமே பாசிட்டிவ் என்ற ஒன்றை மட்டுமே புகுத்துகின்றார்கள். அதாவது அந்த பாசிட்டிவ் தான் நம்பிக்கைங்கிறத கொண்டு வந்துடுறாங்க, அதுதான் அறிவுன்னு கொண்டு வந்துடுறாங்க, அதுதான் செயல்பாடுன்னு புகுத்திடுறாங்க. இதில் பெற்றோர்களும் அப்படியே நடந்துக்கிறாங்க, அவர்களுடைய பிள்ளைகளும் அதே மாதிரி நடந்துக்கிறாங்க. இதனுடைய விளைவு தகவலை சேகரித்து வைத்து கொள்கிறாங்க, செயல்பாட்டுக்கு வர அவங்களுடைய மனம் என்ற அறிவு செயல்படுவதில்லை. அப்போது இந்த பாசிட்டிவ் நல்ல விஷயந்தானே அப்படின்னா, எல்லாமே பாசிட்டிவ் நல்ல விஷயந்தான். ஆனால் பிளட் டெஸ்ட்டில் எடுக்கும்போது ஒரு சிலது பாசிட்டிவ் வந்ததுன்னா எவ்வளோ பெரிய தீர்க்க முடியாத ஒரு டிசீஸாக இருக்குது. அப்போது நெகட்டிவ்ங்கிறது ஒன்று தேவை தானே. இப்போ கரண்ட்டு வீட்டுக்கு வேணும்னா பாசிட்டிவும் நெகட்டிவும் இருந்தால் தான் லைட் எரியும், பாசிட்டிவ் மட்டுமே கொடுத்தா வராது. அதே மாதிரி தான் நீங்கள் செய்யக்கூடிய தகவல், நீங்கள் சொல்லக்கூடிய தகவல் பதிவேற்றது சிறு வயதிலிருந்தே ஒன்றை மட்டுமே, அதாவது பாசிட்டிவ்னு சொல்லக்கூடிய ஒன்றை மட்டுமே, இது செஞ்சால் நல்லது, இது கிடைக்கும், அது கிடைக்கும்னு அத்தனை தகவலையும் அறிவுங்கிற பெயரில் சேகரித்து வச்சுக்கிட்டு பாசிட்டிவ் மட்டும் வச்சுக்கிட்டீங்க. இந்த சூழலில், இந்த சமூகத்தில் அவங்களால இணைய முடியல, பெற்றோர்களினாலும் இணைய முடியவில்லை, அவர்களுடைய குழந்தைகளினாலும் இணைய முடியவில்லை. அதனால தான் இன்றைக்கி படித்து முதல் மதிப்பெண் எடுத்தும் கூட 30 வயது 35 வயது ஆயும் கூட வேலைக்கு செல்ல மறுக்கிறார்கள். வேலை பிடிக்கவில்லை என்று சொல்கின்றார்கள், எனக்கு தகுந்த வேலை கிடைக்கவில்லை என்று மற்றவர்களையும், நண்பர்களையும், குடும்ப நபர்களையும், ஏன் பெற்றோர்களையும் கூட ஒதுக்கி வைத்து தனிமையில் இருக்கின்றார்கள் இன்றைய நவீன மாணவர்கள். அப்போது இவர்களுக்கு என்னதான் வழி அப்படின்னா, இவர்களின் பகுப்பாய்வின் மூலமாக, உளவியல் வழிகாட்டுதலின் மூலமாக இவங்களோட அறிவு பாதையில் அந்த பாசிட்டிவ் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே அப்ளை ஆகிருக்கும். அதை கண்டுபிடித்து மறுசீரமைக்கும் பொழுது தான் இவர்கள் இயல்பு நிலைக்கு வர முடியும். அப்போ இது ஒரே நாளில் உட்கார வச்சு கன்சல்ட் பண்ணால் சரியாயிருமா, கவுன்சிலிங் கொடுத்தா சரியாயிருமான்னு பெற்றோர்கள் கேட்குறாங்க. இது ஒரே தடவையில் கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஆறுதல் படுத்துறது, அதுவும் பாசிட்டிவ் தான். உங்களுக்கு ஒரு உடம்பு முடியல, படுத்துட்ருக்குறீங்க, நல்லா இரு, தைரியமாக இருன்னு சொன்னால் பாசிட்டிவ். இப்படியெல்லாம் இருந்துச்சு, இதுக்கான தீர்வு முறை ஒன்று இருக்குது, இதுக்கெல்லாம் இப்படி ஃபுட் எடுத்துக்கணும், இந்த ஃபுட் எடுத்துக்கிட்டால் கெட்டதுன்னு சொன்னால் உங்களுக்கு அவங்கள பிடிக்க மாட்டேங்குது. அப்போ டாக்டர் இப்போ நல்லாயிரும்னு சொன்னால் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது, இந்த மருந்து எடுத்துக்கிட்டால் நல்லதுன்னு சொல்லி கடினமான வார்த்தைகள் சொன்னால் பெற்றோர்களுக்கும் பிடிக்கல, மாணவர்களுக்கும் பிடிக்கல, குழந்தைகளுக்கும் பிடிக்கல. ஏன்னா கடுமையான வார்த்தைகளாக இருக்குது, திட்டுறாங்க, மருந்து சாப்பிட்லன்னா சத்தம் போடுவாங்கன்னு சொல்லி டாக்டரையே குறை சொல்கிறாங்க. அப்போது இவர்களுக்கு தகுந்த மாதிரியே நல்லாயிரும்னு சொன்னால் அது நல்லாயிருமா? இப்போது நீ ஒரு பெற்றோர் ஒரு 6 மாதம் 1 வயசு குழந்தைய வளர்த்துறாங்க, அந்த குழந்தை பசிக்கு அழுகுது, பெற்றோர்கள் அது பசிக்கு அழுகுது, கொஞ்ச நேரத்தில் சரியாயிரும்னு சொல்லி அமைதியாக உட்காந்துக்கிட்டா அது சரியாயிருமா? இல்லை நீ அழுகாதேன்னு தட்டி கொடுத்தா அந்த அழுகை நின்றுமா? அப்போ அந்த குழந்தைக்கு பசிங்கிற உணவுக்கு அந்த செயல்பாடு, பால் கொடுத்தல்னு ஒரு செயல்பாடு இருக்குது, அது நடந்தால் மட்டும்தான் அந்த குழந்தை பசி ஆறும். அதே மாதிரி உங்கள் குழந்தைகளுக்கு பாசிட்டிவ்ங்கிற பேரில் அவர்களை கெடுத்து கொண்டிருக்கிறீர்கள், அவர்களுடைய செயல்பாட்டை தடுத்து கொண்டிருக்கிறீர்கள், அவர்களை இயக்க நிலைக்கு வராமல் முடக்கி வைத்து விட்டீர்கள் என்பது தான் உண்மை. அப்போது சிறு வயதாக இருக்கிறப்பவே ஒரு குழந்தைக்கு
பாசிட்டிவ், நெகட்டிவ் 2யுமே சொல்லணும். அதாவது இது இருந்தால் இப்படி வரும், இதனோட பின்விளைவுகள் இப்படி வரும்னு சொல்லி வளர்த்தப்பட்ட குழந்தைகள் மட்டும் தான் இன்னைக்கு உயர்ந்த பதவியில் இருக்கிறாங்க. இந்த பாசிட்டிவ்னு சொல்லி வளர்த்தக்கூடியவங்க அத்தனை பேருமே அந்த ஜாலியான லைஃப் ஸ்டைலையும் ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன்லேயுமே இருந்துட்டு படிப்புங்கிற பேரில் எல்லா தகவலையும் இந்த நிமிடம் வரைக்குமே 40 வயசு ஆனால் கூட இந்த நிமிடம் வரைக்கும் அதை தேடிக்கொண்டு அந்த கம்ஃபர்டபுள் ஜோன்லேயே உட்கார்ந்துட்டுருக்குறாங்க, செயல்பாட்டுக்கு போகாமல். அப்போ பாசிட்டிவும் நெகட்டிவும் இருந்தால்தான் குழந்தைகள் வளர்வார்கள், வளர்ச்சி அடைவார்கள். இதை புரிந்து கொண்டு பெற்றோர்கள் தனக்கு தெரிந்த அறிவுரையை மேலும் மேலும் புகுத்தி அவர்களை செயலற்ற நிலைக்கு தள்ளிவிடுகின்றார்கள். அப்போ பெற்றோர்கள் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதாவது பாசிட்டிவ் எது, நெகட்டிவ் எதுன்னு சொல்லி அவர்களுக்கு மேலும் மேலும் அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் கொடுப்பதை தவிர்த்து விட்டு, நீங்கள் அதாவது ஒரு வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுன்னா ஒர்க் ஷாப்பில் கொண்டு போய் கொடுக்குறோம், அவங்க ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம குழந்தைங்க நம்ம சொல்படியே கேட்கல, மற்றவங்க சொன்னால் எப்படி கேட்பாங்கன்னு சொல்லி நீங்கள் சொல்லக்கூடிய தகவல் தான் அவங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் பிரச்சனையாக மாறுதுங்கிறது பெற்றோர்கள் புரிந்து கொள்ள மாட்டேங்கிறாங்க. அப்போ இதுக்கெல்லாம் ஒரு கன்சல்ட் பண்ணாதான் சரியாகுமானா? ஏன்னா அவங்களோட செயல்பாடு தடைபடுது, அவங்க இயல்பு நிலையில் இல்லை, இயல்புக்கு மாற்றமாக இருக்கிறாங்க, செயலற்று இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக உளவியல் பகுப்பாய்வும் வழிகாட்டுதல் ஆலோசனையும் தான் அவர்களுக்கு வழி கொடுக்கும், வழியை அமைத்து கொடுக்கும். இதை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். உங்கள் குழந்தைகளும் மாணவர்களும் வளர்ச்சியாளர்களாக, ஒரு தொழில் முனைவர்களாக கூட மாற முடியும். அதை தவிர்த்துவிட்டு மேலும் மேலும் இதை செஞ்சால் சரியாகும், அதை செஞ்சால் சரியாகும், இந்த வீட்டை மாற்றினா சரியாகும், இந்த நேரம் சரியில்லை, அந்த நேரம் சரியில்லைன்னா நீங்கள் செய்கிறது அத்தனையுமே முடக்கும் நம்பிக்கை உங்களை முடக்கிவிடும். செயலுக்கு வந்தால் மட்டும்தான், செயல்பாட்டை திருத்தி அமைத்தால், உங்களை மறுசீரமைத்தால் மட்டும்தான் நீங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி அடைய முடியும். உணவு நல்லது தான். எல்லா உணவையும் ஒரு 15 வகையான உணவு ஒன்றா சாப்பிட்டா என்னாகும்? டைஜஷன் பிரச்சனை வரும். அதே மாதிரி எல்லா தகவலையும் சேகரித்து வச்சிட்டிங்கன்னா நீங்கள் செயல்பாட்டுக்கு வர்றதுக்கு மைண்டு குழப்பமாயிடும். அதாவது அறிவே மனம்னு சொல்கிறோம். உங்கள் மனசு தான் உங்களை இயக்கும். அந்த மனசில் எந்த அறிவை பதிவேற்றி வச்சுருக்கிறீங்களோ அந்த அறிவு தான் உங்களுக்கு வளர்ச்சி கொடுக்குதா வீழ்ச்சி கொடுக்குதான்னு இருக்குது. அப்போது அறிவு நல்லது தான். எந்த அறிவு சேகரித்து வச்சு நீங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்கிறது தான் உங்களோட வளர்ச்சியா வீழ்ச்சியாங்கிறது இருக்குது. அப்போது தகவலை சேகரிக்க வேண்டுமா, செயல்பாட்டுக்கு வர வேண்டுமா, இல்லை அதிகமான தகவலை மட்டுமே கேட்டுக்கிட்டு இருக்கணுமா? சிந்திச்சு பாருங்கள், செயல்படுங்க. உங்களை மறுசீரமைத்தால் மட்டும்தான் நீங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி அடைய முடியும். இதற்கான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் வழிகாட்டுதல் சிகிச்சைகளை எங்களுடைய MSK லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் MSK மென்டாரிங் ப்ரோக்ராமில் கொடுத்து கொண்டு வருகின்றோம்.